ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. So next is revocation of authority, section 201. அதாவது டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சின்னு பார்க்குறோம். டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஏஜென்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும், அந்த யார் அவரை ஒரு முகவரை நியமிக்கிறாரோ அவங்களுக்கும் அந்த நியமிக்கிறவருக்கும் உள்ள ஒரு சட்டப்படியான ஒரு சம்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு முகவருக்கும், அதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கும் அந்த முதலாளிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவை எப்படி எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம முடிக்கலாம், நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதிகாரத்தை ரத்து செய்யலாம். அந்த முகவரோட ஒரு பொறுப்பை அவங்க கைவிடலாம். எப்பெல்லாம் கைவிடலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்தது ரினன்சியேஷன் பை தி ஏஜெண்ட், இல்லை ஒரு பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகிறதோ அல்லது ஒரு பிரின்சிபலோ அல்லது ஒரு ஏஜெண்ட்டுடையோ டெத் ஏற்பட வேண்டியது. அதாவது முகவர் அவருடைய பொறுப்பை உதறது. இல்லைன்னா அந்த முதலாளி அந்த முகவருக்கான ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறது. இல்லைன்னா அந்த இவர்களுக்கிடையேயான அந்த பிஸ்னஸ் முடிவடைகிறது. அல்லது இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் இறப்பதோ அல்லது திவாலாகிறதோ, அந்த மாதிரியான காரணங்களில் இவங்க 2 பேருக்கு இடையேயான ரிலேஷன்ஷிப் அல்லது உறவு முறை அப்படிங்கிறது எண்டுக்கு வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை இதுக்கான காலநிலைகள் முடிவடைந்து போயிடுது. டைம் இவங்க 2 பேருக்குள்ள பீரியாடிக் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் அந்த பீரியட் முடியறது, எக்ஸ்பைரி ஆஃப் டைம், இதன்படி கூட முடிவடையும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ரிவொகேஷன்னு பார்க்குறோம். அதாவது ரத்து செய்கிறது. ஒரு ஏஜென்சியை ஒரு பிரின்சிபல், ஒரு முதலாளி எப்போ ரத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த உரிமையை அவரிடத்துலேருந்து ரத்து செய்யலாம். எப்போ அந்த ரத்து பீரியட் முடிவடையுதோ அதுக்கு முன்னாலேயோ அல்லது அந்த டைம்லேயோ எப்போ வேணும்னாலும் அவருடைய அதிகாரத்தை அவர் விலக்கலாம். அந்த பிரின்சிபல் இதுவரைக்கும் நடந்த ஆக்டுக்கோ ஆப்ளிகேஷனுக்கோ அவரை விலக்கு அனுப்ப முடியாது. அதை ஒத்துக்கொள்ள தான் வேணும். ஆனால் இனிமே நடக்கக்கூடிய செயல்பாடுகள்லேருந்து அவருக்கு விலக்கு அனுப்பக்கூட இது பண்ணலாம், பொறுப்பை கைவிடலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 54 பார்க்குறோம். ஏ பியை ஆத்தரைஸ் பண்ணுறாரு. பிக்கு உரிமை கொடுக்குறாரு. எதுக்குன்னா 1000 பேல் ஆஃப் காட்டன் ஏக்காக அவர் வாங்கிறதுக்கு உரிமை கொடுக்குறாரு. அதே மாதிரி பியின் இடத்துல தன்னுடைய பணம் எவ்வளோ மீதி இருக்கோ அதை கொண்டு அந்த பணத்துக்காக, அந்த பேலுக்காக பணத்தை கொடுக்கவும் சொல்லி உரிமை கொடுக்குறாரு. பி 1000 பேல் ஆஃப் காட்டன் தன்னுடைய சொந்த பேரில் வாங்குறாரு. அந்த விலைக்கு தானே ஒத்துக்கிறாரு. அப்போ ஏ பியுடைய அத்தாரிட்டியை ரிவோக் பண்ண முடியாது. அதனுடைய விலையை காட்டனுடைய விலையை கொடுக்கறதுக்கு பியினுடைய அத்தாரிட்டியை இவர் திரும்பி வாங்க முடியாது, விலை கொடுக்குற வரைக்கும். பி அந்த 1000 பேலுக்குரிய காட்டனை தன்னுடைய சொந்த பேரில் வாங்கியிருந்தாலும் அதை தானே பொறுப்பேற்று கொண்டாலும்
ஏ வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை ரிவோக் பண்ண முடியாது, திருப்பி வாங்க முடியாதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 55 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் தான். இங்கே வந்து A authorizes B to buy 1000 bales of cotton on account of A and to pay for it out of A's money remaining in B's hand. B buys 1000 bales of cotton in A's name and so as not to render him personally liable for the price. A can revoke B's authority to pay for the cotton. இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் இதே மாதிரி A Bயின் இடத்துல தனக்கு கொடுத்து வச்சுருக்கக்கூடிய ரூபாய் வைத்து கொண்டு 1000 பேல் ஆஃப் காட்டன் வாங்க சொல்லி உரிமை கொடுக்குறாரு. பியும் அதை வாங்குறாரு, ஆனால் தன் பேரில் வாங்கிறது இல்லை, ஏவனுடைய பேர்லேயே வாங்குறாரு. அப்போ ஏ என்ன பண்ணலாம், அந்த பிக்கு அந்த அதிகாரத்தை ரிவோக் பண்ணலாம். காட்டனுக்கான பைசாவை கொடுக்கறது அவருடைய உரிமை இல்லை அப்படிங்கிறத மறுக்கலாம் அல்லது விலக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து 205 செக்ஷன் 205 காம்பன்சேஷன் ஃபார் ரிவொகேஷன் பை பிரின்சிபல். இந்த பின்வாங்கி அந்த அத்தாரிட்டி அவங்கள்ட்ட வந்து வாங்கிறதுக்கான காம்பன்சேஷன் என்ன கொடுக்கறது. இப்போது உரிய டைமுக்கு முன்னாலேயே அந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு போதுமான காரணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஏஜெண்ட்டுக்கு அதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அதை அந்த பிரின்சிபல் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 205 சொல்லுது. செக்ஷன் 206 வந்து ரிவொகேஷன் நோட்டீஸை பற்றி பேசுது. அந்த பிரின்சிபல் வந்து ரிவொகேஷனுக்கு எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லாமல் ரிவோக் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து நியாயம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரீசனபிள் நோட்டீஸ் கொடுத்து அந்த ஏஜெண்ட்டுக்கு ரிவோக் பண்ணணும். இந்த மாதிரி இந்த காரணத்தினால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமம் ரத்து செய்யப்படுகிறதுங்கிறது அவருக்கு தெரிவிக்கப்பட்டு போதுமான கால அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து ரிவொகேட் பண்ணணும். அப்படி பண்ணாமல் ரிவொகேட் பண்ணாருன்னா ஏஜெண்ட்டுக்கு அதனால் என்ன டேமேஜ் ஏற்பட்டதோ அந்த டேமேஜை அவர் சரி கட்ட வேண்டிய பொறுப்பாளி ஆகிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 207 ரிவொகேஷன் அண்ட் ரெனன்சியேஷன் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைட். அதாவது அந்த பிரின்சிபல் அவரை யார் நியமிக்கிறாரோ அந்த முகவரை அவருடைய அந்த முதலாளியுடைய நடவடிக்கையாலேயோ அல்லது அந்த முதலாளியுடைய சொற்களாலேயோ அவருக்கு புரிய வைக்கணும். அந்த ஏஜென்சியை நாங்கள் திரும்பி வாங்குகிறோம், உங்களுக்கு இனிமேல் ஏஜென்சி கொடுக்கல அப்படிங்கிறது தெரியப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 201 சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் 56 என்ன பேசுதுன்னா ஏனுடைய வீடை வாடகைக்கு கொடுக்க பி பொறுப்பாளியாக்கப்படுகிறார், பி ஒரு ஏஜெண்ட்டாக செயல்பட வைக்கப்படுகிறார். ஆனால் திடீர்னு வந்து ஏவே அந்த வீடை வாடகைக்கு விடுகிறாரு, பேசுகிறார், வாடகைக்கு ஒரு ஆளை நியமிக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து பியினுடைய உரிமையை இவர் ரிவோக் பண்ணுறதாக இவருடைய செயல்பாடு பிக்கு புரிய வைக்குது. பிங்கிற அந்த முகவர் அந்த ஏஜெண்ட்டுக்கு ஏ வந்து தன்னுடைய செயலால் புரிய வைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து ரினன்சியேஷன் பை ஏஜெண்ட் செக்ஷன் 206. அதாவது ஏஜெண்ட் அந்த ஏஜென்சியிலேருந்து தானே விலகுவதாக ஒரு விலக்கு பெறாருன்னா அதுதான் ரினன்சியேஷன் பை ஏஜெண்ட் செக்ஷன் 207. எப்படி ஒரு பிரின்சிபலுக்கு ரைட்டு இருக்கோ ரிவொகேஷனுக்கு, அதே மாதிரி ஏஜெண்ட்டும் அவராகவே அந்த பிஸ்னஸ்லேருந்து விலக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு இந்த ஏஜென்சி இருந்ததுன்னா அந்த ஏஜெண்ட் அந்த ப்ரீமெச்சூர் ரெனன்சியேஷன் பண்ணார், போதுமான ஒரு காரணம் இல்லாத ஒரு பொழுது தானே அதுலேருந்து விலக்கு எடுத்துக்கிட்டால் அதனால் இவரை நியமித்த முகவருக்கு முகவர் வந்து என்ன நஷ்டமோ அதை திருப்பி தரணும் அப்படிங்கிறது செக்ஷன் 205 சொல்லுது. அதே நேரத்தில் ஒரு போதுமான அளவு கால அவகாசம் கொடுத்து தான் விலகுவதாக ஒரு காரணத்தை விலக்கி அந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த டைம் பீரியட் ஆஃப் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல் இவரை நியமித்த ஒரு முதலாளிக்கு எத்தனை கால அவகாசம் இருக்கோ அதே கால அவகாசம் ஒரு முகவருக்கும் இருக்குது. தான் வேலை செய்ய போகிறது இல்லை, இனிமேல் முகவராக செயல்பட போடியது இல்லை அப்படிங்கிறதும் இவர் சொல்லணும். சப்போஸிங் அந்த ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்து செஞ்சார்னா
இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுக்காம ஒரு ஏஜென்ட் தானாக விலகுவதாக சொன்னார் அப்படின்னா அதனால் இவரை நியமித்த அந்த முதல்வருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அந்த நஷ்டத்தை இவர் ரீகூப் பண்ணி தான் ஆகணும், காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஏஜென்சி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சட்டத்தின்படி ஒரு அந்த பிஸ்னஸ் நடந்தவுடனே அதாவே டெர்மினேட் ஆகிடும். இப்போ ஒரு வீடு விற்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடு விற்றதுக்கப்புறம் அந்த ஏஜென்சி முடிஞ்சு போயிடுது. அது கம்ப்ளீஷன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து டெத் ஆர் இன்சானிட்டி. ஒரு ஏஜென்சி ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரின்சிபலோ அந்த ஏஜென்ட்டோ அந்த முகவரோ அல்லது அந்த முதலாளியோ யாரொருவருடைய இறப்புனாலேயோ அல்லது ஒருவர் வந்து திவாலானாலோ அந்த இவங்க 2 பேருக்கிடையே இருந்த ஏஜென்சி கான்ட்ராக்ட் முடிவுக்கு வந்துடும். ஒரு கம்பெனி வைண்ட் ஆஃப் ஆச்சுனாலோ அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆச்சுனாலோ அதுக்கும் இதே தான் எஃபெக்ட். அப்போது ஒரு ஏஜென்ட் வந்து இறப்பு ஆகி அதனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் முடிவுக்கு வந்துச்சுன்னா அந்த ஏஜென்ட் இறக்கிறதுக்கு முன்னால் செய்த செயல்களுக்கெல்லாம் அந்த பிரின்சிபல் அந்த முதலாளி பொறுப்பாளி ஆகிறாருங்கிறதும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரு பிரின்சிபல் இன்சால்வெண்ட் ஆனார்னா அந்த இடத்துலையே அந்த ஏஜென்சியும் ஒரு எண்டுக்கு வந்துடுது. ஒரு காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, 1 வருடத்திற்கு இவங்க வந்து ஏஜெண்ட்டாக செயல்படுவாங்க அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காலக்கெடு முடிஞ்சாலும் அந்த ஏஜென்சி ஒரு எண்டுக்கு வந்துடும், அதோட கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ஏஜென்சிங்கிறதும் நம்ம இதில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.